செய்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து வீடு திரும்பிய போது ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 57 பேர் காயமடைந்தனர். புதுச்சேரியில் நேற்று முன்தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் கடற்கரை சாலையில் கூடி புத்தாண்டை கொண்டாடினர். பலர் ஹோட்டல்கள், பார், ரெசார்ட்டுகளில் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை வரவேற்றனர். புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து அனைவரும் நள்ளிரவு வீடு திரும்பினர். புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து திரும்பிய பலர் விபத்தில் சிக்கி காயமடைந்தனர். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் நெல்லுமண்டி வீதியை சேர்ந்த அருள் பாண்டியன், அரியூர் ஆனந்தபுரம் சாலை தேவராஜ் ஆகிய இருவர் வெவ்வேறு விபத்துகளில் உயிரிழந்தனர். இரு விபத்துகள் குறித்தும் வடக்கு போக்குவரத்து போலீசார் தனித்தனியாக வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மட்டும் 57 பேர் விபத்தில் சிக்கி காயமடைந்தனர். இதில் பெரும்பாலான விபத்துகள் குடிபோதையில் தனக்குத்தானே கீழே விழுந்து காயமடைந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி ஏம்பலத்தில் உள்ள BM ஸ்ரீ மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர்கள் நமச்சிவாயம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். இந்த அறிவியல் கண்காட்சியில் அரசு பள்ளிகள் சார்பில் 230 படைப்புகளும், தனியார் பள்ளிகள் சார்பில் 153 படைப்புகளும் என மொத்தம் 383 அறிவியல் படைப்புகள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. மாணவர்களுக்கு அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் அவர்களின் படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வரும் வகையில் இதுபோன்ற கண்காட்சிகள் நடத்தப்படுவதாக பள்ளி கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்களை நேரடியாக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சந்தித்து அவர்களோடு அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டார். காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்களை சந்தித்து ஆட்சியர் மணிகண்டன் குறைகளை கேட்டறிந்து வருகிறார். அந்த வகையில் இன்று மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் உள்ள நடுக்களம் கிராமத்தில் பொதுமக்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அரசு அதிகாரிகளுடன் இணைந்து குறைகளை கேட்டறிந்தார். இதில் பொதுமக்கள் தங்களது பகுதியில் புதிய சாலை அமைக்க வேண்டும், சாலையில் மின் விளக்கு அமைக்க வேண்டும், கால்வாய்களை சுத்தம் செய்து கொசுக்களை அழிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை புகாராக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதற்கு மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தார். இதனை அடுத்து குறைதீர்ப்பு முகாமுக்கு வருகை தந்திருந்த பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மக்களோடு இணைந்து மதிய உணவை சாப்பிட்டார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களோடு இணைந்து மதிய உணவை சாப்பிட்டதை கண்ட பொதுமக்கள் வியப்பாக பார்த்து சென்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு ரூபாய் 4 கோடி மதிப்புள்ள 5 கிலோ தங்க நகைகளை அணிந்து வந்த பக்தரை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் விஜயகுமார். தொழிலதிபரான இவர் தனியார் தொண்டு நிறுவனம் நடத்தி வருகிறார். இவர் எப்போது பொது இடங்களுக்கு சென்றாலும் கழுத்து மற்றும் கைகளை மறைக்கும் அளவுக்கு தடிமனான பல்வேறு தங்கச் சங்கிலியை அணிந்து செல்வார். இதனால் இவரை தங்க மனிதர் என உள்ளூர் மக்கள் அழைக்கின்றனர். புத்தாண்டையொட்டி விஜயகுமார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வந்தார். சாமி தரிசனத்தின் போது 5 கிலோ எடையுள்ள ரூபாய் 4 கோடி மதிப்புள்ள தங்க நகைகளை அணிந்து வரிசையில் சென்று சாமி தரிசனம் செய்தார். அவரை ஆச்சரியமாக பார்த்த மக்கள் கோவிலுக்கு வெளியே வந்தவுடன் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். உலக நன்மைக்காக புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில்
28ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள் மங்கள சாசனத்துடன் தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்ற தலைவர் இளங்கோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், உலக நன்மைக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் சிங்கிரி கோவிலுக்கு புனித பாத யாத்திரை செல்வது வழக்கம். அதன்படி 28ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை பெருவிழா நடைபெற உள்ளது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த திருமாலடியார்களும் 30க்கும் மேற்பட்ட பஜனை குழுக்களும் 30,000த்திற்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்களும் கலந்து கொள்கின்றனர். வருகின்ற 5ஆம் தேதி காலை 6 மணி அளவில் காந்தி வீதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து புறப்படும் பாத யாத்திரையை திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள் மங்கள சாசனத்துடன் தொடங்கி வைக்கிறார். பஜனை குழுவினரோடு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து புறப்பட்டு புதுச்சேரி கடலூர் சாலை வழியாக சிங்கிரி கோவில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலை சென்றடையும். இப்புனித பாத யாத்திரை விழாவில் திவ்ய நாம பஜனையும் பிருந்தாவன பஜனைகள் மற்றும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனமும் நடைபெறும். பின்னர் காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை 20,000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு பூஜிக்கப்பட்ட பிரசாதம் வழங்கப்படும் என்று இளங்கோவன் தெரிவித்தார். பேட்டியின் போது ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்ற பொருளாளர் வாசுதேவன், கௌரவ தலைவர்கள் ஆடிட்டர் பூவராகவன், ஜெயபிரகாஷ், துணைத் தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர்கள் விட்டல், முகுந்தன் மற்றும் நிர்வாகிகள் கோதண்டராமன், ராஜேஷ், அசோக், வெங்கடேசன் ஆகியோர் உடனிருந்தனர். ரோட்டரி கிளப் காரைக்கால் சென்டினியல் சார்பில் காரைக்காலில் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இனிப்பு உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலத்தில் இருசக்கர வாகன விபத்துகளால் தினம்தோறும் உயிர் சேதங்கள் அதிகரித்து வருவதால் வரும் 12ஆம் தேதி முதல் வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தலைக்கவசம் அணிவதின் அவசியம் குறித்து பல்வேறு வகையில் போக்குவரத்து துறை விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே ரோட்டரி கிளப் காரைக்கால் சென்டினியல் சார்பில் தலைக்கவசம் அணிவதின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட தலைவர் கணேஷ் தலைமையிலும் செயலாளர் குணசேகரன், நிர்வாகிகள் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து துறை ஆய்வாளர் லெனின் பாரதி பரிசுகளும் இனிப்புகளும் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியில் பஸ் கட்டணம், பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்துள்ள நிலையில் மதுபான உரிம கட்டணம், 2 வீலர், கார் பதிவு கட்டணமும் அதிகரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக 3.54 லட்சம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா ரூபாய் 5,000 உதவித்தொகை தரப்பட்டது. இதனால் ரூபாய் 177 கோடி அரசுக்கு கூடுதல் செலவு ஏற்பட்டது. மேலும் மத்திய குழுவினர் புதுச்சேரிக்கு வந்து ஆய்வு செய்து சென்றனர். மத்திய அரசிடம் ரூபாய் 614 கோடி கோரி கடிதமும் முதல்வர் ரங்கசாமி தந்துள்ளார். தமிழகத்திற்கு உதவி கிடைத்துள்ள சூழலில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கூட்டணியில் உள்ள புதுச்சேரிக்கு இதுவரை உதவி கிடைக்கவில்லை என்ற பேச்சு மக்களிடம் எழுந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு வரி கட்டண உயர்வை கையில் எடுத்துள்ளது. கடும் நிதி சுமையை சமாளிக்க அடுத்தடுத்து கட்டணங்களை புதுச்சேரியில் உயர்த்த வேண்டியுள்ளது. புதுச்சேரியில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு பஸ் கட்டணம் உயர்ந்துள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அதற்குள் அடுத்த அறிவிப்பாக புத்தாண்டு முதல் பெட்ரோல், டீசல் கட்டணம் லிட்டருக்கு ரூபாய் 2 உயர்ந்தது. இதனை அடுத்து மதுபான உரிம கட்டணம் மற்றும் 2 வீலர்கள், கார்கள், பஸ்கள், வாகனங்கள் பதிவு கட்டணத்தையும் உயர்த்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
2025ஆம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்களுக்கு தினசரி நாட்காட்டி வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள் தங்களது ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பொதுமக்களுக்கு தினசரி நாட்காட்டி மற்றும் இனிப்பு வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அவரது இல்லத்தில் சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அமைச்சருக்கு பொன்னாடை போர்த்தி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம் பிறந்த நாளை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை, உணவு உட்பட நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சர் கந்தசாமி வழங்கினார். புதுச்சேரி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் பேரவையின் துணைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினருமான திருவேங்கடம் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் R.E. சேகர் தலைமையில் பெருமாள் கோவில், கௌசிக பாலசுப்பிரமணியர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திருவேங்கடத்திற்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை, உணவு உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் தயாளன், ரவிச்சந்திரன், சுகுமாரன், அமுதரசன், கோவிந்தன், பிரபு, சங்கர், பாபு, கிருஷ்ணமூர்த்தி, புஷ்பராஜ் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்கத்தின் புதுச்சேரி கிளை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் புதுச்சேரி கிளையின் ஆலோசனை கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சங்கத்தின் தலைவர் முனைவர் கோவிந்தசாமி தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் சங்க ஆலோசகர் ஜெயக்குமார், முனைவர் வெங்கடேசகுமார், பிரபாகர், ராகேஷ் உள்ளிட்ட பல முன்னாள் மாணவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்விற்கு பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து கூட்டத்தை சிறப்பித்தார். கூட்டத்தில் முன்னாள் மாணவர் சங்கத்தின் மூலம் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சமூக பணிகள் குறித்து விவரிக்கப்பட்டது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.